அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம் நண்பர்களே. எல்லாரும் சாப்பிட்டீங்களா? சந்தோஷமாக இருக்கிறீங்களா? இன்றைக்கி நான் எங்கே போனேன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அக்கா வீட்டுக்கு தான் போனேன். அந்த வீடு இப்போது புதுசாக கட்டியிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு ஒரு 7 இயர்ஸ்க்கு ஒரு 7-6 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு ஓலை வீட்டில் இருந்தாங்க. அந்த வீடு செம்மையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். வெயில் டைமில் டெய்லியும் நான் பிளஸ்ஸி அப்போ ரொம்ப குழந்த, அதனால் ஒரு 1.5 வயசு அப்படி இருக்கும். அதனால் என்ன பண்ணுவோம், நாங்கள் அந்த ஓலை வீட்டில் இருக்கும் போது போய்ட்டு ரொம்ப அழகாக க்ளீனாக மெயின்டைன் பண்ணுவாங்க அந்த வீட்டை. சூப்பராக இருக்கும் அந்த வீட்டில் தூங்குறதுக்கு. அழகாக நீட் அண்ட் குட்டாக இருக்கும். அது மாதிரி வீட்டை இதுக்கு முன்னாடியே நான் பார்த்ததில்ல, இதுக்கப்புறமும் பார்ப்பேனான்னு டவுட்டு தான். ஒரே ஒரு ஓலை வீடு தான், குட்டியாக இருக்கும். அதில் ஒரு கிச்சன்லேயே பெட்டு, அங்கே அப்புறம் ஒரு தடுத்து இன்னொரு ரூம் இருக்கும். அதில் தான் பீரோ வச்சுருப்பாங்க, தையல் மிஷின் வச்சுருப்பாங்க. அந்த வீடு எனக்கு எப்போவுமே ஞாபகம் இருக்குது. ஆனால் இதுக்கப்புறம் இங்கே கொஞ்சம் தள்ளி இங்கே வீடு கட்டின வந்தாங்க. எப்போவுமே கார்டனிங் அவங்கள அடிச்சுக்க ஆளே கிடையாது. அவங்க கையில் சும்மா நட்டு வச்சு ஆழம் தோண்டி வைக்கலினா கூட சும்மா கை வச்சு அப்படி சொல்லுவாங்கள்ல, அப்படி தூக்கி போட்டாலே அப்படி பயங்கரம் அவங்களுக்கு கை ராசி சூப்பராக எல்லா செடியும் வளர்த்துருவாங்க. எனக்கும் இந்த கார்டனிங்லாம் பண்ண ரொம்ப பிடிக்கும். ஒரு இடம் கூட நான் வாங்கி வச்சுருக்கிறேன். அங்கே முடிஞ்சால் சீக்கிரமாக அங்கே போயிட்டு இது மாதிரி நிறைய கார்டனிங்லாம் பண்ணணும். எனக்கும் ரொம்ப பிடிக்கும். அதனால் எப்போவுமே இந்த வீட்டுக்கு போனால் திரும்பி வர மனசே இருக்காது. எனக்கு எல்லா வேலையும் விட்டுட்டு இன்றைக்கி சும்மா வருஷம் நாங்கன்னு போனால் அந்த செடிங்கள்லாம் பேசுது என் கூட. நிறைய பூ இருக்குது. பூலாம் ஃபெஸ்டிவல் டைமில் எவ்வளோ, அதுவும் இல்லாத என்ன பண்ணுவாங்க, அவங்க வீட்டில் நிறைய ரோஸு, நிறைய பூ இருக்கும். கனகாம்பரம், அப்புறம் மல்லி, முல்லை, ஜாதி மல்லி, நித்திய மல்லி, இந்த காட்டு மல்லி எல்லாமே இருக்கும். அங்கேருந்து சண்டே ஆனால் சர்ச்சுக்கு வரும்பொழுது காலையில் வரும்போது கை ஃபுல்லாக கவரில் போட்டு நிறைய எடுத்துன்னு வந்துடுவாங்க. நாங்கள் எல்லாருமே என்கிட்ட கொடுப்பாங்க. நாங்கள் எல்லாம் ஷேர் பண்ணி எல்லாருமே வச்சுப்போம். யூத் பிள்ளைங்களுக்கெலாம் நான் கொடுப்பேன். சூப்பராக இருக்கும். அவங்க வீட்டுக்கு போயிட்டு திரும்ப வர மனசே இருக்காது. கண்களுக்கு நல்ல ஒரு இனிய விருந்து. கார்டனிங் பிடிக்குன்றவங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ தான் இந்த வீடு கட்டி ஒரு 3-4 வருஷம் இருக்கும். அதுக்குள்ளே எல்லா செடியும் அழகாக வளர்த்துட்டாங்க. சூப்பராக இருக்கும், நல்லா வளர்ந்துருச்சு. இதெல்லாம் தூங்கி எழுந்ததும் இந்த செடியெலாம் பார்க்க அவ்வளோ கலர்ஃபுல்லாக அவ்வளோ சூப்பராக இருக்குது. நிறைய பேருக்கு இப்போ கிராமத்தில் இருக்கிறவங்கள விட அப்பார்ட்மெண்ட்டில் குடியிருக்கிறவங்க தான் நல்லா செடியெல்லாம் வளர்க்குறாங்க. மாடி தோட்டம் இப்போ பயங்கர ட்ரெண்டிங் ஆயிடுச்சு. வீடு கட்டுறாங்க, மாடியில் வளர்க்காத செடியே கிடையாது. முருங்கைக்காயிலேருந்து கத்திரிக்காய், தக்காளி, வெங்காயம், கீரை, அது வாழை மரம் கூட மாடி தோட்டத்தில் வைக்கிறாங்க. பயங்கரமாக மாடி தோட்டம்லாம், ஏன்னா அவங்களுக்கு இருக்கிற இடத்த வச்சு அதை சேவ் பண்ணி மண்ணெல்லாம் மேலே கொண்டு போயிட்டு இப்போ நீங்கள் கால் பண்ணாவே ஆன்லைன்லேயே நிறைய பேர் அது மாதிரி மாடி தோட்டம் அவங்களே அமைச்சு கொடுத்துடுவாங்க. ஆனால் நம்மளுக்கு நம்ம கிராமத்தில் இருக்கிறதுனால நம்மளுக்கு மண்ணோட கிடைக்குது. மண்ணோட நம்ம அதை வைக்க தான் நம்ம அவ்வளோ ஒரு சோம்பேறியாக இருக்கிறோம். எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாஸ்டலில் இருக்கும் போதே செடி வச்சு வளர்க்கலாம் ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாங்க. க்ளீனிங் சாட்டர்டே ஆனால் கார்டன்லாம் க்ளீன் பண்ணணும், பில்லுலாம் எடுக்கணும். அதெல்லாம் பயங்கர ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க ஹாஸ்டலில் இருக்கும் போதே. இங்கே சப்போட்டா, அப்புறம் கொய்யா இல்லை வாழை மரம், அதுக்கப்புறம் லெமன் ட்ரீ நிறைய இருந்துச்சு. எனக்கு நிறைய குரோட்டன்ஸ் பேர்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் அது எல்லாமே பார்க்க செம்ம க்யூட்டாக ரொம்ப அழகாக இருந்தது. சரி, நாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம், நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், இதை பார்க்குற வியூவர்ஸ் எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் உடனே வெயிலாக இருக்குது வாடி அப்படின்னு சொன்னாங்க. இல்லை இரு நான் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஒன்று விடாமல் எல்லாமே கவர் பண்ணிட்டேன். இந்த வாழைப்பழம்லாம் பழுத்தாயுமே கொடுப்பாங்க. ரொம்ப அவங்களுக்கு ஷேரிங் மைண்டும் இருக்குது. லாஸ்ட்டில் ஒரு வேளை உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் நீங்கள் யார் பேர் என்னான்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் இந்த வீடியோட எண்டில் அவங்களோட பேர் சொல்கிறேன். உண்மையாலுமே அவங்க எப்படி சொல்கிறது, ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டு. அவங்க கூட பழகாதவங்களே யாருமே இருக்க முடியாது. எல்லாருக்கூடும் நல்லா மிங்கிள் ஆகிட்டு, எனக்கெலாம் அப்படி தான். எனக்கெலாம் பார்த்ததும் ஒரு நிறைய உறவுகள் சர்ச்சில் கிடைக்கும் நம்மளுக்கு. நம்ம கூட பிறந்திருக்க மாட்டாங்க, ஆனால் சர்ச்சு மூலிமா ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷன், கேரிங்லாம் கிடைக்கும். அப்படி கிடைச்ச ஒரு அக்கா தான் இவங்க.
சூப்பராக இருக்கும். அவங்க வீட்டில் எல்லாருமே வந்து அம்மா, அப்பா, அக்கா, தங்கச்சி அப்படி தான் நாங்களாம் கூப்பிட்டுப்போம். அவங்க வந்து இதே ஊர் தான், இதே ஊரில் பிறந்து இங்கேயே கல்யாணம் பண்ணிக்கின்னு இங்கே இருக்கிறாங்க. அது வந்து சூப்பராக இருக்கும். ஆனால் பகல் நான் கேட்பேன், யாரும் இல்லைன்னா தாப்பால் போட்டுன்னு உள்ளே பத்திரமா இருக்கா, திருடெல்லாம் வந்துட போகிறா அப்படின்னா, நம்ம ஊரில் யார் வரது, அதெல்லாம் யாரும் வரமாட்டாங்க அப்படின்ட்டு. வீட்டை சுற்றி செடிங்க இருந்தால் நம்மளுடைய எதுனா மனசு கஷ்டமாக ஸ்ட்ரெஸ்ஸாகி நம்ம உட்காரும் பொழுது அந்த செடிங்கெல்லாம் பார்க்கும் பொழுது அதை வந்து கார்டனிங் ரொம்ப லவ் பண்ணுறவங்க மட்டும்தான் அதை புரிஞ்சிக்க முடியும். அந்த செடிங்கெல்லாம் ஆடுறத பார்த்து எதுக்கு ஃபீல் பண்ணுற விடு, சூப்பராக வந்து நல்ல ஒரு இப்போ எப்படி காற்று வருதோ அது மாதிரி இந்த காற்று மாதிரி இந்த பிரச்சனைலாம் பறந்து போயிட்டு அந்த செடிங்க நிறைய பேசும். எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்குது. தண்ணி ஊற்றும் போது தண்ணி போதும் அப்படின்னு சொல்லும். அதெல்லாம் உங்களுக்கு அந்த அனுபவமாக இருக்கா இல்லையான்னு தெரியல, எனக்கு நிறையவே இருக்குது. எங்கள் அம்மா வீட்டில் கூட நான் நிறைய செடியெலாம் நான் வளர்த்தேன். ஆனால் இப்போ ஒரு இடம் அங்கே எங்கள் அம்மா வீட்டாண்டே வாங்கியிருக்கிறேன். எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட அதான் சொல்லுவேன் நான், மே மாதம் ஃபுல்லாக நம்ம அங்கே தான் போகிறோம், போயிட்டு காம்பவுண்டு போட்டு கேட்டு போட்டு செடிங்க தான் வைக்கணும், மரங்க எல்லாமே வைக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். அதுவும் இல்லாத நம்ம வீட்டு கார்டனில் ஒரு பூ பூத்து அதை தலையில் வைக்கிற சந்தோஷமே தனி தான். நம்ம கார்டனில் ஒரு வாழைப்பழம் பறித்து அதை பழுக்க வச்சு சாப்பிட்றது ஒரு சந்தோஷம், அது தனி சந்தோஷம். அது ஒரு பிளஸ்ஸிங், ஆசீர்வாதம்னு கூட சொல்லலாம். அங்கேருந்து காய்கறிகள் வந்து எடுத்து நம்ம சமைச்சு சாப்பிடும் போது அவ்வளோ ஒரு மன நிறைவாக திருப்தியாக இருக்கும். அப்படிலாம் வந்து நான் வெண்டைக்காலாம் போடுவேன். வெண்டைக்காலாம் வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்தால் கூட வாசலில் ஃபுல்லாக சிமெண்ட்டு போட்டிருப்பாங்க. நம்ம வீட்டு வாசலில் கொஞ்சோண்டு இடம் தான் இருக்கும். அதுலேயே நான் வந்து வெண்டைக்காய், அவரைக்காய்லாம் ஒரு வாட்டி போட்டு நான் சர்ச்சில் காணிக்கலாம் கூட வச்சுருக்கிறேன். அந்த சந்தோஷம்லாம் எனக்கு அதை நினச்சி பார்க்கும்போது இப்போ அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஆனால் வந்து இங்கே அக்கா வந்து நிறைய பேருக்கு பறிச்சுலாம் கொடுப்பாங்க. கேட்டு போட்டு காம்பவுண்ட்லாம் போட்டு பயங்கர கெத்தாக தண்ணி விட்டு. இப்போ வெயில் டைமில் நிறைய தண்ணி பற்றாக்குறை வந்த பொழுது கூட அந்த செடிங்களுக்கெலாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. அதுவும் இல்லாத என்னன்னா கேரளுக்கெலாம் வந்தீங்கன்னா பார்த்திங்கன்னா எந்த வீட்டில் எந்த கார்டனில் என்ன செடி இருக்குதுன்னு பார்ப்பாங்க. டக்குன்னு சுட்டு நான் எத்தனை வீட்டில் வைக்க போகிறேன்டி அப்படின்னு சொல்லுவாங்க. சுட்டுருவாங்கன்னா அங்கேருந்து அன்பாக எடுத்துன்னு வந்துடுவாங்க. அதை சொல்கிறேன், யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. இதை பார்ப்பாங்க கண்டிப்பாக, அவங்க வீடியோவில் பார்ப்பாங்க. ஏன்னா வீடியோ எடுத்து தான் அவங்க பார்த்தாங்க. சரி, வீட்டு உள்ளெல்லாம் நான் இன்னொரு நாள் காட்டுறேன். அவுட்ரு மட்டும், வீட்டுக்கு வெளியே மட்டும். எப்பவுமே வந்து உலகத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஃபஸ்ட்டு வீடு, அப்புறம் மனைவி, அப்புறம் மக்கள், அப்படி தான் சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு காடு, அதுக்கப்புறமேட்டு நான் உலக பிரகாரமாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு சாமி தான் நம்ம எல்லாருக்குமே. அதுக்கப்புறம் உலக பிரகாரமாக பார்த்தா வீடு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். எலி வலை ஆனாலும் தனி வலை வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நமக்குன்னு ஒரு ஓலை வீடோ, குடிசை வீடோ, மாடி வீடோ, அப்பார்ட்மெண்ட்டோ, இல்லை ஓட்டு வீடோ, ஏதோ ஒரு வீடு, ஆனால் நம்மளுக்கு எப்படி சொல்கிறது, ப்ரைவசியாக ஒரு வீடு இருக்கணும். கண்டிப்பாக சொந்த வீடு. உலகத்தில் யார் எவ்வளோ பேர் வாடகை வீட்டிலலாம் கஷ்டப்படுவாங்க. வாடகை வீட்டில் இருக்கிறவங்கள கேட்டால் தெரியும் சொந்த வீட்டோட அருமை. நம்ம சொந்த வீட்டில் இருக்கும் போது வீடு தானே அப்படின்னு நம்ம கேர்லெஸ்ஸாக இருப்போம். நான் கூட எங்கே போனாலும் நம்ம வீட்டுக்கு வந்து தூங்கினா தான் எனக்கு தூக்கமே வரும். அப்போல்லாம் வந்து எங்கள் அம்மா வீட்டில் இருக்கும்போது. அப்புறம் வீடியோலாம் எடுத்து முடிச்சுட்டு அக்கா வந்து வாட்டர்மெலான், சப்ஜா சீட்ஸு, அப்புறம் பாதாம் பிசின் போட்டேன்னு சொன்னாங்க. அந்த ஜூஸ் எடுத்துன்னு வந்து கொடுத்தாங்க. அதை குடிச்சிட்டு இன்னும் கொஞ்சம் கதை பேசிட்டு நான் வீட்டு திறந்து விட்டு வந்துட்டேன், நான் போகிற வீட்டுக்குன்னு சொல்லிவிட்டு கம்பல் பண்ணி நான் ஓடியாந்துட்டேன். தேங்க்யூ டு ஆல்.